ஹலோ வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ்எல் பிளாக். இன்றைக்கி எங்கள் சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். அதாவது சொன்னால் அம்மா ஹோட்டலாக அம்மா செட்டிநாடு ஹோட்டலுக்கு வந்திருக்கிறேன். உண்மையாக பார்த்திங்கன்னா ஒரு 5-6 நாளாக வந்து இங்கே வந்து ஒரு 5-6 நாள். ஆனால் வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்ட ஒரு திருப்தி இல்லை, உண்மையான இல்லை. அப்படின்டே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கடையில் வந்து வழியாக சாப்பிடணும்னு சொல்லி வந்திருக்கோம். சோறு மெட்டை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதெல்லாம் கறி, இதெல்லாம் நான் எடுக்கவே மாட்டேன். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த கடையோட ஸ்பெஷல் வந்து கருவாட்டு குழம்பு. சரியா, கருவாட்டு குழம்பு தந்துருக்காங்க. கருவாட்டு குழம்பு இருக்கலாம் கடையோட ஸ்பெஷல் அங்கே. சரியா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்டு வரும். எவ்வளோ பெரிய நண்டு பார்த்தீங்கன்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவேசன் எவ்வளோ நானும் கேட்டால் வஞ்சரம் ஃப்ரை, நல்ல பெரிய வஞ்சரம் ஃப்ரை தந்துருக்குறாங்க. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் சாப்பிடுவோம் கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்புலாம் அது கருவாட்டு குழம்பு இதில் என்ன சொல்ல முடியாது. மொச்சா கொட்டைன்னு சொல்கிறாங்க கூட கருவாட்டு குழம்புக்கு. இந்த போட்டு நல்லா இப்போ தான் நான் உயிர் பாட மாதிரி கிடைக்கும். பாப்பா மஞ்சள் ஃப்ரை என்ன சொல்றீங்க? நண்டாம்பளை கொடுக்க மசிச்சு நண்டு இல்லை, நல்ல சின்ன மற்ற நண்டு நல்ல பெரிய நண்டு. சின்ன சரியா, இதில் சாப்பிடுவோம் நண்டு. உண்மையாக சத்தியமாக தான் கொஞ்சம் நல்லா இருக்கு சாப்பாடு. என்னண்டா வந்து 5 நாளும் சாப்பிட திருப்தி எனக்கு இல்லை. இதான் சாப்பிட திருப்தி இருக்கு. நான் சாப்பிட பார்க்கும்போது தெரியும் சாப்பாடு அந்த மாதிரி சாப்பிட சாப்பிட்டு சாப்பாடை பார்த்தீங்கன்னா இது கருவாடு. அது நீங்கள் ஓகே சொல்லுங்கள். கருவாட்டு குழம்பு என்னென்ன சாப்பாடு? கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்பு தான் இன்றைக்கு ஸ்பெஷலாம். நண்டு வறுவல் வஞ்சரம் குழம்பு சேசம் கேட்ட வஞ்சரம் என்ன எங்கால மீல்ஸ் ரசம் அது இது. சேசன் கேட்ட வஞ்சரம் ஃப்ரை இன்றைக்கு தான் சேசனுக்கு கிடச்சிருக்கு. அங்கே அப்பளம் கருவாட்டு குழம்பு. எப்படி சாப்பாடு நல்லா இருக்கா? மகளுக்கு என்ன வேணும்? நண்டு கொடுங்க. நான் உங்களை போடுறேன், உடைச்சி கொடுங்க. நீங்கள் அவட்ட கொடுங்கண்ணா சாப்பிடுறேன். நான் உடைச்சி கொடுங்க பையன். பெரிய நண்டு நண்டு. ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இன்றைக்கு ஒரு பிடி என்ற மாதிரி நல்ல பிடி பிடிச்சிட்டேன். 3 பேரும் நண்டு வஞ்சரம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்பெஷலே வந்து கருவாட்டு குழம்பு வேறு லெவலில் இருந்து. உண்மையாக நான் சொல்கிறேன், இந்த மனச்சாட்சியை தொட்டு உண்மையை சொல்கிறேன். இந்த 5 நாளைக்கு வந்து சாக்கு செத்து போயிட்டேன்னு சொல்கிறேன். சாப்பாட்ட மாதிரியே இல்லை. எப்படா வீட்டை போவோன்னு சாப்பிடணுன்ற மாதிரி இருந்தது. இன்றைக்கி வந்து சாப்பாடு உண்மை அந்த நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. கருவாட்டு குழம்பு வேறு லெவலில் இருந்து எல்லாம் படியாக சாப்பிட்டு ஃபினிஷ் ஆகிட்டு. இதுக்கு இங்கே வந்து என்ன தாராங்கன்னு சொன்னால் ஸ்பெஷலாக வந்து இப்போ சாப்பிட்ட அப்புறம் இந்த கள்ளி மிட்டாய் மாதிரி ஒன்று தராங்க. சாப்பிட்றதுக்கு
நல்லா இருக்கு. ஓகே, இப்போ வந்து சாப்பிட்டோம், இனி போவோம். ஓகே, ஓகே. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மதியம் வந்து நல்ல ஒரு சாப்பாடுன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பிட்ட இடம் வந்து டி நகருக்கு பக்கத்தில் தான் சாப்பிட்டது. அப்போ உங்களுக்கு வந்து நாங்கள் டி நகர் வீடியோ வந்து ஏற்கனவே எடுத்து போட்டுட்டோம். அதனால் வந்து நாங்கள் டி நகரில் வந்து ஒரு நைட் டைம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணாங்க. இங்கே பாருங்கள், ஷாப்பிங் இவ்வளோ ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தனாங்க. என்னென்னு சொன்னால் கால் பண்ணி வீட்டை கேட்டு நாங்கள் எல்லாரையும் உங்களுக்கு என்னென்ன வேணும் வேணும்னு சொன்னால் நாங்கள் நிறைய பொருட்கள் கொண்டு போயிடலாம். அது ஆளுக்காலே என்ன வேணும் நாங்கள் சில அவையில் ஒரு விருப்பம் இருக்கும் தான், இந்தியாவிலேருந்து இதை வாங்கிட்டு வரணும்ட்டு. அப்போ எல்லாரையும் கேட்டோம் என்ன வேணும்னு சொல்லி கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து நாங்கள் தேவையான பொருட்களை வந்து வாங்கி கொண்டு வந்தாங்க. அதனால் கொஞ்சம் லேட்டாக போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் எங்களோட வலசரவாக்கம் எங்களோட ரூமுக்கு பக்கத்துலேயே இந்த கடை இருக்குது. இதை நான் வந்த அண்டு பார்த்தேன்னா காட்டுங்க ஸ்டேஷன் மயிலாப்பூர் காஃபி கஃபே. சரியா, வந்தாண்டு பார்த்தோன்னா நிறைய ஆக்கள் டீ குடிச்சு கொண்டு வந்தேன். அப்புறம் சுவேசன்ட்டு சொன்னேன் என்னென்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 2-3 தடவை மியூக்குள்ளால் போய் வரைக்கும் சொன்னால் இந்த இதில் வந்து நான் ஒருக்கா காஃபி குடிச்சு பார்க்கணும் சுவேசன். அப்போ சுவேசன் அப்படியே கொண்டு வந்து இதில் நிப்பாட்டிட்டே சரி இதில் குடிச்சிட்டு போவோம்ண்டு ஒருக்கா வாங்க போய் குடிச்சிட்டு அப்படியே போவோம். ஆச்சுதா? ஓகே வாங்க. எதால் போகிறது வாங்க. அதில் பார்த்து ஆர்டர் பண்ணுங்க, அதில் பார்த்து வாங்க பார்ப்போம். இதில் இருக்கிறதெல்லாம் இருக்கா? பன் பட்டர் ஜாம் வாங்க. ஃபில்டர் காஃபி இருக்கா? ஃபில்டர் காஃபி ஒன்று 25, ஒன்று 30. டபுள் ஸ்ட்ராங் வந்து 30 ரூபா. பிளாக் காஃபி வந்து 25 ரூபா. டீ 20, மில்க் 20. உங்களுக்கு என்ன வேணும்? டீ. அஸ்மிஜி என்ன இருக்கு? என்ன இருக்குண்டா? எல்லாம் இருக்குது. டீயா காஃபியா உங்களுக்கு வேணும்? பிளேன் இருக்கா? பிளேன் டீயா? ஓகே, பிளேன் டீ தர மாட்டாங்க நினைக்கிறேன். காஃபி பிளாக் காஃபி. சாக்லேட் காஃபி வேணும். அம்மா சாக்லேட் காஃபி. இது காஃபி. எனக்கு சாக்லேட் காஃபி. ஆ ஓ சுகர் போடுங்க. என்ன தலை கேட்குறேன்னு என்னங்க ஹிந்தியா? எனக்கு பார்க்க சைனாக்காரர் மாதிரி இருக்கு. பன் பட்டர் ஜாம் ஒன்று சொல்லுவோம், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒன் பட்டர் ஜாம் ஒன்று சொல்லுவோம். அங்கே போனீங்க? ஆ சும்மா போனீங்க. உங்களுக்கு என்னது? பிளாக் காஃபி, பிளாக் டீ, பிளாக் டீ. உங்களுக்கு புது பிளேன் டீ தான் சொல்கிறேன். பிளாக் டீனோ அஸ்மி பிளாக் காஃபி தான் இருக்கான். மா போடாமல் காஃபி. என்ன வேணும்? ஓகே, பிளாக் காஃபி தான். மற்றது பன் பட்டர் ஜாம். நல்ல பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டுட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணாமுண்டா அஸ்மி. ஓகே, நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். கூடுதலாக இந்தியாவில் அந்த பன் பட்டர் ஜாம் எல்லாம் கொஞ்சம் ஃபேமஸாக சாப்பாடு சாப்பிட்டு பார்ப்போம். காஃபி நல்லா இருக்கு. அதுலேருந்து குடிப்போம். என்ன செஞ்சா? பிளாக் டீ. ஆத்தி தெரிஞ்சலிக்கா கேட்டா? ஆத்தினவரா? இல்லை, நான் கேட்கற ஆத்தி தெரிஞ்சலி. ஆத்தி என்னண்டா? ஓகே,
வேணாம் சரி பாப்பா என்னாலும் புள்ள வாங்க அஸ்மி அங்கே போவோம் ஒருத்தர் அஸ்மிக்கு வந்து பிளாக் காஃபி வந்திருக்குது எங்களுக்கு வந்து காஃபி மற்ற வந்து பார்த்தீங்கன்னா பன் பட்டர் ஜாம் அஸ்மி சாப்பிடுவாம்மா பன் பட்டர் ஜாம் எனக்கு வேணாம் இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றோம் எல்லாம் ஆனால் இது மட்டும் நான் குடிச்சிருக்கேன் அம்மாவும் இது குடிச்சிருக்கு அதுவும் அப்பா குடிச்சிருக்கு சாப்பிடுவாம்மா ம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவேசன் வந்து சாப்பிட்றேன் எப்படி இருக்கு பரவாயில்லையா வீடியோ எடுக்கலாம் முதல் கதைச்ச வந்து நான் வீடியோ எடுவடையில் ஆனால் நம்ம அந்த பிரச்சனையில் நான் வந்து சாப்பிடுவோம் அந்த வீடியோக்குள்ள 2 துண்டு சாப்பிடுவோம் சுவேசன் கையில் இருந்தவரை ரெக்கார்ட் பண்ணால் தந்துட்டே இருப்போம் நான் அப்படியே எடுத்துட்டேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பன் பட்டர் ஜாம் வந்து வாங்கி சாப்பிட்டு முடியுது அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவேசன்ட கெட்டப்போ பாருங்கள் சுவேசன் வந்து முன்னுக்கு ஒரு பேக்கோட நிற்கிறேன் என்ன காரணம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையாக நாங்கள் வந்து டவுனுக்குள்ளே போய்க்கல ஹேண்ட்பேக் கொள்ளிட்டு போகிறேன் நான் எனக்கு 2 கையும் மாறி மாறி கொழுவி ஏலாண்டு சுவேசன்ட்ட கொடுத்துருவேன் ஹேண்ட்பேக்கை வந்து சுவேசன் நீங்களே கொழுவி கொண்டு வாங்கண்டு இப்போ சுவேசன் ஹேண்ட்பேக்கை சுவேசன் தான் கொழுவி கொண்டு வர்றது மாறி மாறி அப்போ இன்றைக்கு நான் சொன்னேன் என்னடா இப்போ இன்றைக்கு நான் என்ன சொன்னான்னு சொன்னால் இந்த பேக் கொண்டு வாங்கி முன்னுக்கு கொழுவினீங்கன்னு சொன்னால் சுகம் இப்படி கொழுவி முன்னுக்கு எல்லா பொருட்களையும் வச்சு கொண்டு போகலாம்ண்டு அதால் இன்றைக்கு ஒரு பேக் கொண்டு வாங்கி ஆளை கொடுத்தாச்சு ஆள் இந்த பேக்கை கொழினோன்னு கெட்ட வந்து மாறின வரைக்கும் தொப்பியும் பேக்கும் கொஞ்சம் கெட்ட மாறின மாதிரி கிடக்கு இந்த பழமையாக தொப்பி போடுறோம் நீங்கள் இந்த பேக்கை கொழினோடனே ஏதோ இந்த பழமையாக நாங்கள் நினைக்கிற ஸ்டைலுக்கு இந்த பேக் கொழுவுறாண்டு ஆனால் காரணத்தோடு தான் அது கொழுவுறது முன்னுக்கு என்னது கொழுவுறாங்க பாதுகாப்புக்கும் முன்னுக்கு இப்படி இதுகளுக்கு பேர்ஸுகள் அதுகளெல்லாம் பொக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு போனால் அடிச்சிடுவாங்க ஓய் இஞ்சால வாங்க பிளாக் காஃபி வாங்கினேன் ஏன்டா கை என்னது கேட்குது பிளாக் காஃபி தான் கேட்குதானே வேணாமா ஓகே பானையும் பன்ஸையும் ஜாம் பட்டரையும் பூசி தந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் பன் பட்டர் ஜாம் அவ்வளோ பெரிய டேஸ்ட் ஒன்று இல்லை மக்களே நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் ஓகே ஓகே இது மட்டும் நல்லா இருக்கு என்ன இது நல்லா இருக்கு டீ காஃபி எல்லாம் நல்லா இருக்குது இது 24 மணி நேரம் என்ன அதுதான் நாங்கள் போகிற வார நேரம் எல்லாம் இதை பார்த்துட்டு போகிறது நல்லா இருக்கு இல்லை 3 சைனீஸ்காரர் மாதிரி 3 பேர் வேலை செய்கிறாங்க ஆனால் சைனீஸ்காரர்லையே தெரியல ஆராக்கலண்டு அஸ்மி பார்த்துட்டு சைனாக்காரலாம் ஓகே குடிச்சிட்டு போமா ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதில் டீயை குடிச்சிட்டு போகிறோம் இப்போ வந்து நாங்கள் ரூமுக்கு போவோம் ஓகே ஓகே அவங்க வரட்டும் என்ன ஓகே வாங்க போவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு போய் சொல்லலாம் பட் ஆனால் முன்னுக்கே சொல்லிட்டு போகிறேன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க வாங்கி சொல்லுவோம்மா அது வாங்க ஓகே வாங்க பாட்டு போட்டிருக்காங்க கேக்ஸ் ஒன்றும் இல்லையா குட்டி கேக் தான் கடை போட்ட டைமா எது அது என்னத்துக்கு அவ்வளோ பெருசு என்னத்துக்கு அப்போ ஓ சும்மா இது என்ன இது ஓகேயா நாங்கள் வந்து பெருசு வாங்கி நாங்கள் சாப்பிடல அப்போ இதுலேயே இது ஓகே ஓகே இதுதான் இப்போ வந்து நாங்கள் கேக் வாங்கிட்டு வந்த காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது கஸ்மி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் வந்து வந்துட்டுது உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு தான் சொல்லணும் பெரிய ஒரு விஷயம் இது 4 வருஷமாக வந்து நாங்கள் காத்திருந்தாங்க இது காத்தான் நீங்கள் நினைக்கலாம் இன்னும் 10,000 தான் நீ வந்திருக்கோன்னு சொல்லி உண்மையாக வந்து அது ஒரு பெரிய விஷயம்
10,000 சப்ஸ்கிரைபர் வந்தது. எங்களுக்கு தெரிய முதலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து என்னென்னு பார்த்தினாங்கன்னா கொமெண்ட்ஸ்லாம் பார்த்தினாங்க 10K சப்ஸ்கிரைபருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பர்சனலாக வந்து நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க 10K சப்ஸ்கிரைபருக்கு வாழ்த்துக்கள்ண்டு. அப்போ உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பெரிய ஒரு சந்தோஷம். அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையிலேருந்து இங்கே நாங்கள் வந்து இந்தியாவில் வந்து நிற்கிறோம். இந்தியாவில் வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். பெரிய அளவில் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும் வண்டி இருக்கையில் இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்மின விருப்பத்துக்காக அஸ்மி வந்து இந்த நேரம் அம்மா கேக் கட் பண்ணுவோம் கேட்டதற்காக தான் வந்து நாங்கள் இன்றைக்கு சின்னதாக ஒரு கேக் வந்து வாங்கியிருக்கோம். என்ன சுரேசன் என்ன நம்ம கதையே காணையில இப்போ வந்து நாங்கள் சின்னதாக ஒரு கேக் வாங்கியிருக்கோம். என்னத்துக்காகன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய கேக் வாங்கினா நாங்கள் வந்து சாப்பிட மாட்டோம். சாப்பிட்றதுக்கு இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு ஆக்கள் இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன கேக் அதுவும் வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு கேக் வேண்டி சின்னதாக அஸ்மிட ஆசைக்காக வந்து நாங்கள் வந்து கேக்கை வந்து கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்து உங்களோட வந்து தொடர்றோம். ஓகே அஸ்மி நாங்களே எங்களுக்குள்ளே செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகே எப்படிங்க முடிவரும் சரியா? தேங்க்யூ ஸோ மச். ஓகே பட்டடா பாடுங்களே என்னண்டு பாடுற நாங்க ஹாப்பி பர்த்டே ஹாப்பி சும்மா கொஞ்சமா ஓகே ஹாப்பி பர்த்டே எனக்கு வேணும் உங்களுக்கு சும்மா நாங்க சும்மா ஓகே ஓகே உண்மையிலுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தோஷம். இதை பற்றி நான் நிறைய சொல்லணும்னு சொன்னால் இந்த பயணம் தொடங்கி இப்போ 2022 ஜூலை மாதம் தொடங்கியிருக்கோம். 2022 இப்போ வந்து 2026 நடக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா நான் வந்து 4 வருஷம் வந்து ஆகியிருக்கு. 4 வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து இந்த சப்ஸ்கிரைபர் எடுக்க நாங்கள் இத்தனை வருடங்கள் சென்றதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து யூடியூப் பண்ணுறதை நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு பெரிய தொடர்ச்சியாக வந்து வீடியோக்கள் வந்து நாங்கள் போடுறதில்லை. இப்போ ஒரு 2-3 வருஷம்னு சொல்லலாம் 2 வருஷமாக என்ன சுயசன் 2 வருஷமாக தான் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து அதாவது வந்து தொடர்ச்சியாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் போடுறதில்ல ஏதோ ஒரு மாதிரி நீங்கள் வந்து எங்களை மறக்காத அளவுக்கு வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கோ ஒருக்கா வேணாலும் போட்டுக்கொண்டிருக்கோம். முதலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு பொழுதுபோக்கு காரணத்தால் வந்து நாங்கள் வந்து அதை வந்து ஆரம்பிச்சினாங்க. அதை வந்து தொடர்ச்சியாக போடாமல் இப்போ தான் வந்து கொஞ்சம் இதில் வந்து உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யூடியூப் பாடங்களுக்கு நிறைய பயன்கள் வந்து கிடைச்சிருக்கு. கட்டாயம் சொல்லணும் இதுக்கு வந்து கிடைச்சிருக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனால் இந்த யூடியூப் மூலம் வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னால் உண்மையிலுமே வந்து யூடியூப் மூலம் உறவுன்னு சொல்லலாத அதில் அவங்க எல்லாத்தையுமே வந்து அதை விட மேலாக தான் சொல்லணும். அவ்வளோ உறவுகள் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதில் பேர் சொல்ல போனால் நிறைய பேர் சொல்லணும். உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்காலும் சரி ஸ்ரீலங்கா விட்டு இந்தியா வெளிநாடுகள் எல்லா நாட்டிலையும் இருந்து உறவுகள் வந்து எங்களுக்கு நிறைய பேர் கிடைச்சிருக்கிறாங்க. அதை உறவுன்னு சொல்கிற அளவுக்கு அந்தளவுக்கு வார்த்தை இல்லை. அந்தளவு உறவுகள் வந்து நிறைய பேர் கிடைச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து சில உறவுகளை பற்றி தெரியாது பர்சனலாக வந்து அவர் என்ன சொல்கிறீங்க சுயசன் அந்தளத்துக்கு வந்து நிறைய உறவுகள் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் உண்மையாக தான். என்ன அஸ்மிதா சரி நான் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சரியா அந்த இடத்துக்கு வந்து இந்த யூடியூப் வந்து எங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களுமே வந்து பார்க்குற சப்ஸ்கிரைபர் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா வந்ததுக்கு பிறகு இன்னுமே நிறைய சப்போர்ட் பண்ணி இந்த 10,000 சப்ஸ்கிரைபரை வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு வச்சுருக்கிறீங்க. உண்மையாக அவங்களுக்கு எல்லாம் நன்றி. கட்டாயம் இதை பற்றி வந்து சுபேஷன் டே கதைச்சே ஆகணும். சுபேஷன் டே கதைக்காம விடுறதில்ல சுபேஷன் கதைச்சே ஆகணும். ஓகே 10,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. என்ன கதைக்கிறது என்ன சொல்றீங்க 1,00,000 சப்ஸ்கிரைபர் வரணும். அதுக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அம்மா இந்த கிஃப்ட் உடைச்சு பார்க்குங்க. சரி கிஃப்ட் உடைச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அஸ்மிதா? நானும் எல்லாரும் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபரை ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவேன். ஓகே அஸ்மி சொன்ன மாதிரி உண்மையுமே வந்து நீங்கள் இப்போ தார சப்போர்ட்டை வந்து எப்போவுமே வந்து நீங்கள் தந்து கொண்டிருக்கணும். சம்டைம்ஸ் சில பேர் நினைப்பீங்க அதுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோ போடணும்னு நினைப்பீங்க. கட்டாயமே வந்து 100க்கு 100 வீதம் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி கொண்டிருக்கோம். தொடர்ச்சியாக வீடியோ போடுறதுக்கு தான் உங்களுக்கு தெரியுமே என்னென்னு சொல்கிறது எங்களோட வயசு சின்ன இருந்தாலும் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை வந்து எங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி இல்லை. கொஞ்சம் மிகப்பெரிய வாழ்க்கையாக போய் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் வந்து வேலையில் அது இதெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஏதாவது
நீங்கள் உங்களுக்கு தெரியும் முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்திலாம் பெரிய அளவில் வேலைகள் அப்படி ஒன்றுமே இல்லை. நாங்கள் வீட்டில் தான் சமையல் சாப்பாடு அப்படின்னு போய் கொண்டு வந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நாங்கள் என்ஜாயாக சந்தோஷமாக இந்த அளவுக்கு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து எங்களுடைய ஹார்ட் ஒர்க் இருக்குது. என்ன சொல்கிறீங்க ஸ்டேஷன்? அந்தளவுக்கு வந்து டென்ஷன் ஹார்ட் ஒர்க்குகள் வந்து இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதையும் பார்க்கணும். நாங்கள் வந்து மற்ற பக்கங்களோட கடை அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தையல் வேலை எல்லா வேலையும் பார்க்கணும். இந்த வயசில் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஏற்ற விட மீறி நாங்கள் வந்து வேலை செய்து கொண்டிருக்கோம். அப்போ ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அப்படி செய்தால்தான் நாங்கள் வந்து இதையும் விட இன்னும் வந்து முன்னேறி கொண்டு போகலாம் என்ற ஒரு வைராக்கியத்தில் வந்து போய்கொண்டிருக்கோம். அப்போக்கு வந்து ரெண்டையுமே வந்து கவர் பண்ண இல்லாமல் இருக்குது. கட்டாயம் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். உண்மையிலேயுமே வந்து ஒவ்வொரு நாள் நாங்கள் வீடியோ போடணும். நீங்கள் வந்து எங்களை மறக்கக்கூடாது. அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து நாங்கள் வந்து உங்களை சந்திக்கணும்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுற மாதிரி தான். ஒரு நாள் வீடியோ போடாட்டி அக்கா வீடியோ வராதா, அக்கா வீடியோ வரா, ஏன் போடலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பர்சனலாக கேட்குறீங்க, கமெண்ட்லேயும் வந்து கேட்குறீங்க. உங்களோட வீடியோக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இப்போக்கான்னு சொல்லி அந்தளவுக்கு நீங்கள் இருக்க நாங்களுமே வந்து உண்மையாக சப்போர்ட் பண்ணி நாங்கள் செய்யணும் கட்டாயம். பாப்பா இந்த 10,000 சப்ஸ்கிரைபர் வந்து 4 வருஷம் ஆயிட்டு. உண்மையிலுமே வந்து இந்த அஸ்மி சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர் ஒரு வருடத்தில் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கண்டா கட்டாயம் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறது என்னத்துக்காக வந்து கடைசியாக வந்து ஏதோ ஒரு வளமையாக சொல்கிற மாதிரி சொல்லாமல் அந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே வந்து நீங்கள் வந்து எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறது. எங்களோட சொந்தக்காரர் மாதிரி தான் நீங்களும் உங்களோட சொந்தக்காரர் மாதிரி தான். அப்படி இல்லை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ உண்மையிலுமே வந்து இப்போ என்ன சொல்கிறது, இங்கே இந்தியாவில் இப்போ வந்து நிற்கிறோம். இந்தியாவில் வந்து எங்களுக்கு இப்போ ஒரு அக்கா கால் பண்ணிக்கொண்டிருக்கா, கட்டாயம் அவங்களோட வீட்டை வரணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களை வந்து நேரடியாக வந்து நிறைய பேர் அப்படித்தான் வந்து நாங்கள் நேரடியாக சந்திச்சிருக்க மாட்டோம். ஆனால் வந்து அவங்களோட உறவு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் நேரடியாக சந்தித்தா கூட அந்தளத்துக்கு ஒரு வலுவாக இருக்காது. அந்தளத்துக்கு பெரிய ஒரு என்னென்னு சொல்ல இப்போ நேராக ஆணைக்கு வந்து எத்தனையோ வருஷ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியான உறவு மாதிரி வந்து டக்குன்னு வந்து கட்டி பிடிச்சி சஜி எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்து இந்த யூடியூப் வந்து செஞ்சுருக்குது. உண்மையாக நிறைய பேர் வந்து இப்போ யாழ்ப்பாணம் போனால் கூட நிறைய பேர் வந்து பார்த்துட்டு கட்டிப்பிடிச்சி ஏன்னா கட்டி பிடிச்சிட்டு உங்களை நாங்கள் பார்க்குறோம், கட்டாயம் நீங்கள் வீடியோ தொடர்ச்சியாக போடணும் அந்த இடத்துக்கு வந்து அவங்க வந்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ, நன்றி. இது வந்து சின்ன ஒரு செலிப்ரேஷன் 10K எடுத்ததுக்கு அஸ்மியில் விருப்பப்படி அஸ்மி தான் நிறைய கேட்டவா. சொல்லப்போனால் நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கணும். உங்களுக்கு தெரியும் இதை வந்து பேர் சொல்லல, அது நாங்கள் வந்து பேர் சொன்னாலும் அதில் வந்து நிறைய குறை வந்துடும் வேண்டாம், பேர் விட்டுட்டோம்டா அந்த இடத்துக்கு நிறைய உறவுகளை வந்து நாங்கள் சம்பாதிச்சிருக்கோம். எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம். நன்றி. என்னென்னு சொல்கிறோம், உங்களால் நாங்கள், உங்களுக்காகத்தான் நாங்கள் இந்த மாதிரி உண்மையாக அந்த இடத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. கட்டாயம் அஸ்மி சொன்ன மாதிரி நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்து நேரத்துக்கு வரணும். அது வந்து உங்களோட கையில் தான் இருக்குது. ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு, அது எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு இருக்கிற உறவுகளுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. உண்மையாக நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ அங்கே போகிறது இங்கே வர்றது மற்ற வந்து டெய்லரிங் வீடியோ, சமையல் வீடியோலாம் கட்டாயம் பிரயோசனமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன செய்ய வீடியோ முடிக்குமா? அஸ்மி ஏதோ கிஃப்ட் வந்திருக்காங்க, பார்ப்போம். ஓகே, பிடிச்சிருக்குமா? வேண்டா. ஓகே, தேங்க்யூ அஸ்மி. நாங்கள் வாங்கி கொடுத்ததே அஸ்மி எங்களுக்கு திருப்பி வந்திருக்கா. ஓகே, தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே, நாங்கள் வந்து இதோட வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். எல்லாருக்கும் மீண்டும் சொல்ல போனால் நன்றியை தான் சொல்லணும். நன்றி உறவுகளே. ஓகே, இந்த வீடியோவும் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மாதிரி வீடியோ சந்திக்கும். நான் உங்கள் அஸ்மி. நான் உங்கள் சுபேசன். நான் உங்கள் அஸ்மி. பாய்.